எல்லாருமே இருக்கீங்க. ஒரு காட்டுக்கு பக்கத்துல புல்வரை. அந்த புல்தரையில ஒரு மான், கன்று ஈனக்கூடிய ஒரு மான் மேய்ஞ்சிட்டு இருக்கு. திடீர்னு வானத்துல ஒரு இடி சத்தத்தோட ஒரு நெருப்பு பொறியா ஒரு இடி காட்டுல விழுந்து காட்டு தீயாயிடுச்சு. இந்த மான் பயத்துல என்ன செய்யுது, மிரண்டு போய் ஒரு மரத்துக்கு பக்கத்துல ஒளிஞ்சு நிக்குது. ஆனா அந்த மானை கொல்லுற நோக்கத்தோட ஒரு வேடன் அம்பு இழுத்துட்டு அங்க நிக்கிறான். இந்த பக்கம் ஒரு காட்டுப்புலி அந்த மானை வேட்டையாடுவதற்கு தயாரா இருக்கு. இது விடத்தையும் பார்த்த அந்த மானுக்கு ஆள் மனதுல ஆன்மா சொல்லுது, நீ ஆண்டவன் மேல பழிய போட்டு இப்ப உனக்கு என்ன கடமை அதை செய்யணும். இப்ப என்ன அந்த கடமை? அது தன்னோட குட்டியை ஈன்றது. அது ஈன்னுகிட்டே இருக்குது. கொஞ்ச நேரத்துல அந்த குட்டியை ஈனும் பொழுது அந்த ஆன்மா சொல்லுது, ஆண்டவன் காப்பாற்றுவான், அவ்வளவுதான். கொஞ்ச நேரத்துல அந்த நம்பிக்கை எப்படி மாறிச்சு தெரியுமா? பெரிய ஒரு மழை ஒன்று அந்த காட்டு தீக்கு மேல விழுந்த காட்டு தீ அணைஞ்சிருச்சு. அதே நேரம் இன்னொரு இடி சத்தத்துல, அந்த இடி வந்த சத்தத்துல அந்த வேடன் கைதவறி அந்த அம்பை விட்டுட்டான். அந்த அம்பு மானுக்கு பதிலாக புதருக்குள்ளே அந்த புலி மேல பாஞ்சு புலி செத்து போச்சு. இந்த மான் தன் குட்டியோட இந்த காட்டுக்கு தப்பி ஓடிடுச்சு. இந்த கதையில நமக்கு என்ன புரியுது? எந்த அளவு சூழ்நிலையில எந்த ஆபத்து வந்தாலும் இந்த படைப்புக்குரிய கடமை என்னவோ ஆண்டவன் மேல பழிய போட்டு செய்யுங்க. எந்த பிரச்சனை வந்தாலும் அவன் எங்களை கைவிட மாட்டான். அந்த நம்பிக்கை கைவிடாது. நம்புங்க, நல்லதே நடக்கும். Have a nice day.